இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பால் மகாபாரத் கதா அப்படிங்கிற புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மகாபாரத் கதா. கதா கதா மீன்ஸ் ஸ்டோரி, ஏதோ ஒரு கதை, மகாபாரத கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். महाभारत की कथा महर्षि पराशर के कीर्तिमान पुत्र वेद व्यास की देन है. மகாபாரத் கி கதா, கதா மீன்ஸ் ஸ்டோரி, அந்த கதை, அந்த ஸ்டோரி மகாபாரதங்கிற ஸ்டோரிய மகரிஷி பராசர், பராசர்னு ஒரு மகரிஷி, மகரிஷிங்கிறது ஒரு செயின்ட், ஒரு முனிவர் மாதிரி. பராசருங்கிற ஒரு முனிவர் கீர்த்திமான், கீர்த்திமான் மீன்ஸ் புகழ் பெற்ற, ரொம்ப புகழ் பெற்ற அப்படிங்கிறத கீர்த்திமான் சொல்லுவோம். புத்திர, புத்திர மீன்ஸ் மகன் அர்த்தம், அவருடைய மகன். பராசருடைய மகன் வேத வியாஸ், வேத வியாசங்கிற ஒருத்தவர் முனிவர், அவரும் முனிவர் தான். தேன் ஹை, தேன் மீன்ஸ் கொடுத்தது, அருளியது, அந்த மாதிரி மீனிங் வரும். அதாவது மகாபாரத கதையை யார் எழுதுனா அப்படின்னா வேதவியாசர் எழுதியிருக்கிறாரு. வேதவியாசரோட அப்பா யார் அப்படின்னா महर्षि पराशर. व्यास जी ने महाभारत की यज्ञ कथा सबसे पहले अपने पुत्र सुखदेव को कंटेस्ट कराई थी. வேதவியாஸ் வேதவியாசர் இருக்கார் இல்லையா, வியாஸ்ஜி, அவர் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நே மகாபாரத் கி யஹ் கதா, மகாபாரதம்ங்கிற இந்த கதைய சப்சே பஹலே, சப்சே மீன்ஸ் ஃப்ரம் ஆல், எல்லாத்துக்கும், பஹலே, பஹலே மீன்ஸ் முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா அப்பனே புத்திர சுக்தேவ். அப்பனே, அப்பனேனா தன்னுடைய புத்திர, புத்திரனா மகன், ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அப்பனே புத்திர, தன்னுடைய மகன். சுக்தேவ், சுக்தேவ்ங்கிறது தான் யாரோடைய பையன் அப்படின்னா வேதவியாசருடைய பையன். சுக்தேவுக்கு கோ கண்டஸ் கராயி தி, கண்டஸ் கராயினா சொல்றதுன்னு அர்த்தம், அவர்கிட்ட சொல்றது. और बाद में अपने दूसरे शिष्यों को, और बाद में ना आफ्टर्னு அர்த்தம், அதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்றாருன்னா அப்பனே தூசரே சிஷ்யோங்கோ. அப்பனே அப்படின்னா தன்னுடைய, தூசரேனா இன்னொரு அப்படின்னு அர்த்தம், இன்னொரு சிஷ்யம், சிஷ்யோனா இன்னொரு சிஷ்யர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அவரு தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு, மகனோட பெயர் சுக்தேவ். அதுக்கப்புறம் தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட அந்த கதைய சொல்றாரு. मानव जाति में महाभारत की कथा का प्रसार महर्षि वैशंपायन के द्वारा हुआ. मानव जाति, मानव जाति, मानव, मानव मीन्स ஹியூமன் அர்த்தம். மனுஷங்க கிட்ட மகாபாரத் கி கதா, மகாபாரத கதை வந்து பிரசாத், பிரசாத் மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங், பரவுறது. மகாபாரத கதை வந்து மனிதர்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சது யாருனால அப்படின்னா மகரிஷி வைஷன்பாயன் கே துவாரா ஹுவா. மகரிஷி, அவர் ஒரு மகரிஷி தான். யார் அப்படின்னா வைஷன்பாயன் ஒரு மகரிஷியனால, துவாரா, துவாரான வழியாகன்னு அர்த்தம், அவர் வழியாதான் இந்த மகாபாரத கதை மனிதர்கள் கிட்ட பரவ ஆரம்பிச்சது. வைஷன்பாயன் வியாஸ் ஜி கே பிரமுக் சிஷ்யத்தே. வைஷன்பாயன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாசர் இருக்காலே, வேத வியாசர், வியாஸ்ஜி, அவருக்கு, அவருடைய பிரமுக், பிரமுக் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் அர்த்தம், ரொம்ப முக்கியமான சிஷ்ய, சிஷ்யோன சீடர்கள்னு அர்த்தம். ஐசா மானா ஜாத்தா ஹை कि महाराज परीक्षित के पुत्र जन्मेजय ने एक बड़ा यज्ञ किया. ऐसा माना जाता है. ऐसा, ऐसा मीन्स லைக் தட், இதே மாதிரி மானா ஜாத்தா ஹை, மானா ஜாத்தா ஹைனா அக்செப்ட் பண்ணப்பட்டுள்ளது, இத மாதிரி ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மகாராஜா பரீட்சித், மகாராஜா அவரு, பரீட்சித்துங்கிறது ஒரு மகாராஜா, அவரு கே புத்திர, புத்திர, புத்திரனா சன்னு அர்த்தம், பரீட்சித்தோடைய மகன் ஜன்மேஜய, அது பரீட்சித்துங்கிறவருடைய மகன் யார் அப்படின்னா ஜன்மேஜய. நே ஏக் படா யங்யா கியா. படா, ஏக் மீன்ஸ் ஒன்று, படானா பெரிய, யங்யானா ஒரு யாகம்னு அர்த்தம், ஒரு பெரிய யாகத்தை கியா, கியானா செய்யறாரு. யார் செய்யறாரு அப்படின்னா பரீட்சித் மகாராஜாவுடைய மகன் ஜன்மேஜய பண்றாரு. இஸ் மகாயங்யா கே சுப்ரசித்தம் பௌராணிக் சூத் ஜி பி மௌஜுத்தே. இஸ் மகாயங்யா மே, மகாயங்யான இந்த மகா யாகத்துல சுப்ரசித்த, பிரசித்த அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்னு அர்த்தம், சுப்ரசித்தனா ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய, ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய, பௌராணிக் சூத் ஜி பி மௌஜுத் ஹை. பௌராணிக், பௌராணிக்ங்கிறது ரொம்ப பழம்பெரும் முனிவர்னு அர்த்தம். பௌராணிக்னா ரொம்ப லெஜெண்டரியா இருக்கிற ஒரு ஆள். யார் அப்படின்னா சூத் ஜி, அவருடைய பேரு சுத்து.
சுஜிங்கிறவரும் மௌஜித்னா பிரசன்ட் ஆகி இருக்கிறாரு. அந்த இடத்துல அவரும் வந்திருக்கிறாரு. அந்த யாகம் நடத்துறாரு இல்லையா, அந்த யாகத்துக்கு அவரும் வந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சுஜி ने समस्त ऋषियों की एक सभा बुलाई. சுஜி என்ன பண்றாரு அப்படின்னா, சமஸ்தனா ஆல், எல்லான்னு அர்த்தம். ரிஷியோனா செயின்ட், அங்க இருக்கிற எல்லா செயின்ட்டையுமே கி ஏக் சபா புலாயி. ஏக் சபானா ஒரே சபைக்கு புலாயின்னு கால் பண்றது, அழைக்கிறாருன்னு அர்த்தம். அங்க சுஜி என்ன பண்றாருன்னா எல்லா ரிஷிங்களையுமே ஒரு சபைக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. महर्षि सौंपक सभा के अध्यक्ष हुए. மகரிஷி சௌம்பக்ங்கிற ஒரு மகரிஷி, அவரும் ஒரு செயின்ட் தான், முனிவர் தான். சபாக்கே அத்தியக்ஷ் உயே. சபா, இந்த சபையோடைய யாரு? அத்தியக்ஷ்னா டைரக்டர்னு அர்த்தம். என்ன பண்ணணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கதான் டைரக்டர். அத்தியக்ஷ உயே, அந்த டைரக்டரா அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், सुजी ने ऋषियों की सभा में महाभारत की कथा प्रारंभ की. சுஜி நம்மளுடைய அந்த சுஜி தானே எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சபாவுக்கு வர வச்சாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ரிஷியோங்கி சபாமே, ரிஷிகள் நிரம்பிய அந்த சபையில, ரிஷியம் அப்படின்னா முனிவர்கள் நிரம்பிய அந்த சபையில, மகாபாரத் கி கதா, மகாபாரத கதைய பிராரம்னா தொடங்குறதுன்னு அர்த்தம், ஸ்டார்ட் பண்றதுன்னு அர்த்தம். பிராரம்புக்கு தொடங்கி வைக்கிறாரு. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, மகாராஜா சந்தனு கே பாத், மகாராஜா சந்தனுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கே பாத் அவனா அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம், மகாராஜா சந்தனுக்கு அப்புறம், உன்கே புத்திரனா பையன், அவருடைய பையன் சித்ராங்கதுங்கிறது யாருடைய பையன் அப்படின்னா சந்தனு மகாராஜாவுடைய பையன். அவர் சித்ராங்கத் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹஸ்தினாபுர் கி கத்தி பர் பைட்டே. அஸ்தினாபுரம்ங்கிறது அந்த நாடு. மகாராஜா சந்தனு இருக்கிறார் இல்லையா, அவரோட நாடோட பேரு அஸ்தினாபுரம். அஸ்தினாபுர்கே கத்தினா அரியணைன்னு அர்த்தம். அந்த அஸ்தினாபுரத்தோடைய அரியணையில யார் உட்கார்றா அப்படின்னா சித்ராங்கத்து உட்கார்றாரு. யாருக்கு அப்புறம் அப்படின்னா சந்தனுக்கு அப்புறம் உட்கார்றாரு. பைட்டேனா உட்கார்றதுன்னு அர்த்தம், சிட்டிங். उनके अकाल मृत्यु हो जाने पर उनके भाई विचित्रवीर्यन राजा हुए. உன்கே அகால் மிருத்யு, அகால் மீன்ஸ் சின்ன வயசுல இறந்துடுறத அகால் மிருத்யுன்னு சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர் டெத். அவரை என்ன பண்ற, சின்ன வயசுல இறந்துடுறாரு. யார் இறந்துறா அப்படின்னா சித்ராங்கத் இறந்துடுறாரு. ராஜாவானார் இல்லையா, அவரு இறந்துடுறாரு. ஹோ ஜானே பர் உன்கே பாயினா பிரதர்னு அர்த்தம். அவர் இறந்துட்டார் இல்லையா, சோ அவருடைய பிரதர் விசித்திர வீரிய ராஜா ஹுவா. விசித்திர வீரியங்கிறவரு யாருடைய பிரதர் அப்படின்னா சித்ராங்கதோடைய பிரதர். அவர் சித்ராங்கதி இறந்துட்டனால விசித்திர வீரியன் ராஜாவா ஆகிடுறாரு. ராஜா ஹுயேனா ராஜாவா ஆகிடுறாருன்னு அர்த்தம். உன்கே தோ புத்திர ஹுயே. உன்கேனா அவருக்கு, தோ மீன்ஸ் ரெண்டு, புத்திரனா பையன்கள். அந்த யாருக்கு, விசித்திர வீரியனுக்கு ரெண்டு பையன்கள் இருந்தார். யார் அப்படின்னா திருதராஷ்டிர அவர் பாண்டு. திருதராஷ்டிரங்கிறது ஃபர்ஸ்ட் பையன், அவர் பாண்டுங்கிறது ரெண்டாவது மகன். யாருடைய பையன் அப்படின்னா விசித்திர வீரியருடைய பையன்கள் ரெண்டு பேர், திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டு. படே பேட்டே திருதராஷ்டிர ஜன்ம சேகி அந்தேத்தே. படேனா பெரிய, பேட்டேனா பையன், பெரிய பையன் தான் திருதராஷ்டிரன். அவன் ஜன்மசே ஹி அந்தேஹை. அந்தேனா பிளைண்ட்னு அர்த்தம், குருடனா இருந்திருக்கிறாரு. ஜன்மசேனா பிறந்ததுல இருந்து அவர் எப்படி, அவருக்கு பார்வை தெரியாம இருந்திருக்கு. इसलिए उस समय की नीति के अनुसार पांडु को गद्दी पर बैठाया गया. इसलिए மீன்ஸ் அதனால, அவருக்கு கண்ணு தெரியல இல்லையா, அந்த காரணத்தினால உஸ் சமயக்கே நீதிக்கு அனுசார், சமய மீன்ஸ் டைம், அந்த டைமோடைய நீதினா மாரல், அந்த டைம்ல கடைபிடிச்ச நீதிக்கு அனுசார்னா ஏற்றார் போலன்னு அர்த்தம். அது அக்கார்டிங் டு தட் நீதி, அந்த மாரலுக்கு தகுந்தாப்புல பாண்டுங்கிறது ரெண்டாவது பையன் இல்லையா, திருதராஷ்டிரன் தான் கண்ணு தெரியல, அவருக்கு பதிலா பாண்டு கோ கத்தினா அந்த அரியணைன்னு சொன்ன இல்லையா, அந்த அரியணை, அந்த கத்தியில பர் பைட்டாயா கயா, அந்த அரியணையில யார உட்கார சொல்லிட்டாங்க, பாண்டுவா உட்கார சொல்லிட்டாங்க. பாண்டுனே கை வருஷம் தக் ராஜ்ய கியா. பாண்டு என்ன பண்றாரு, கையினா மெனின்னு அர்த்தம், நிறைய வருஷம்னா வருடங்கள், பல வருடங்கள் தக் ராஜ்யனா அரசரா இருந்திருக்கிறார். ராஜ்யக்கியான ஆட்சி பண்றாரு, பல வருடங்கள் பாண்டுவும் ஆட்சி பண்றாரு. உன்கி தோ ராணியோ தி குந்தி அவர் மாதிரி. உன்கினா அவருக்கு, யாருக்கு, பாண்டுக்கு, தோ ராணியோனா குயின்ஸ்னு அர்த்தம், ரெண்டு குயின் இருந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னா குந்தி அவர் மாதிரி. குந்தி முதல் குயின், மாதிரிங்கிறது ரெண்டாவது குயின். அவங்க ரெண்டு பேருமே ராணியா இருந்திருக்காங்க. कुछ समय राज्य करने के बाद पांडु अपने किसी
अपराध के प्रायश्चित के लिए तपस्या करने जंगल में गए. குச் சமய குச்னா கொஞ்சம் அர்த்தம், சமயன டைம், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராஜ்ய கர்ணேக்கே பாத், ராஜ்யனா ஆட்சி பண்றது, கொஞ்சம் வருஷங்கள் வந்து ஆட்சி பண்ணதுக்கு கே பாத்னு ஆஃப்டர்னு அர்த்தம், கொஞ்சம் வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் பாண்டு அப்பனே கிசி அபராதுக்கே பிராயச்சித் கேலியே, பாண்டு வந்து என்ன பண்றாரு, அப்பனே தன்னுடைய கிசி அபராத் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு, அபராத்னா குற்றம், தன்னுடைய ஏதோ ஒரு குற்றத்துக்காக பிராயச்சித்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சரி பண்றதுக்காக பிராயச்சித் கேலியே அதை சரி பண்றதுக்காக தபஸ்யானா முனிவர் மாதிரி எல்லாத்தையும் துறந்துட்டு போறது, தபஸ்யா கர்ணே எல்லாத்தையும் தன்னுடைய அந்த அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜங்கல் மே கயே, ஜங்கல்னா காட்டுக்கு போயிடுறாரு. உன்கி தோனோ ராணியோம் பி உன்கே சாத் ஹி கயி, உன்கினா அவருடைய தோனோ ரெண்டு ராணி இருந்தாங்க இல்லையா, யார் குந்தியும் மாதிரியும், தோனோ ராணியும் ரெண்டு ராணிகளுமே உன்கே சாத் அவர் கூடவே, சாத்னா வித்துன்னு அர்த்தம், அவங்க கூட அப்படின்னு அர்த்தம், உன்கே சாத் ஹி கயி அவங்க கூடவே போறாங்க. வன்வாஸ் கே சமய குந்தி और माद्री ने 5 पांडवों को जन्म दिया. வன்வாஸ் கே சமய, வனத்துல வாழ்ந்த டைம் தான் வன்வாஸ்ன்னு சொல்லுவோம். வன்வாஸ் கே சமய அந்த டைம்ல குந்தி और माद्री ரெண்டு ராணிகள் இருக்காங்க இல்லையா, குந்தி और माद्री ரெண்டு பேருமே 5 பாண்டவோம், பாஞ்சுனா 5ன்னு அர்த்தம், பாண்டவோனா பாண்டவர்கள், 5 பாண்டவர்களுக்கு ஜன்மதியானா ஜன்மனா பர்த் பிறப்ப குடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப குந்திக்கும் மாதிரிக்கும் எத்தனை பையங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் அந்த 5 பேரு, பஞ்ச பாண்டவர்கள்னு அவங்கள சொல்லுவோம். குச் சமய பாத் பாண்டு கே மிருத்யு ஹோ கயி, குச்னா கொஞ்சம், சமயனா டைம், கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, பாத்னா ஆஃப்டர், கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பாண்டுக்கு மிருத்யு, பாண்டு யாரு, இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா, பாண்டுக்கு மிருத்யுனா டெத்துன்னு அர்த்தம், இறப்பு, ஹோகை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாஞ்சோ அநாத் பச்சோங்கோ வன்கே, பாஞ்சோனா 5, அநாத் பச்சோ அப்படின்னா அவங்க அப்பா இல்லையே, சோ அநாத் பச்சோ அனாதை குழந்தைகள், பச்சோனா குழந்தைகளுக்கோ, வன்கேனா வனத்துல, வண்ண காடுன்னு அர்த்தம், அந்த வனத்துல ரிஷி முனியோனே பாலன் போஷ கியா, ரிஷினா ரிஷி செயின்ட், முனிவர்கள், முனியோனா செயின்ட் தான், ரிஷி முனியோனே பாலன் போஷக்னா வளர்க்கறது, அவங்கதான் என்ன பண்றாங்க, இந்த 5 பாண்டவர்களையுமே வளர்க்குறாங்க. பாலன் போஷன் கியானா வளர்க்கறதுன்னு அர்த்தம். அவர் படாயா லிக்காயா, படாயனா படிக்கிறது, லிக்காயனா எழுத வைக்கிறது. அந்த முனிவர்கள் தான் என்ன பண்றாங்க, அவங்கள நல்லபடியா வளர்க்கறதோட படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க, எழுத படிக்கவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஜப் யுதிஷ்டர் 16 வருஷ கே ஹுயே, ஜப்னா அந்த டைம்ல, ஜப்னா வெண்ணுன்னு அர்த்தம், அந்த டைம்ல யுதிஷ்டருங்கிறது தான் அந்த பஞ்ச பாண்டவர்களை மூத்தவர், ஃபர்ஸ்ட் பையன். யுதிஷ்டர் 16 வருஷ கே ஹுயே, ஷோலக்னா 17, அப்ப அந்த யுதிஷ்டருக்கு எத்தனை வயசு, 17 வயசு நடந்துட்டு இருக்கு. तो ऋषियों ने 5 कुमारों की हस्तिनापुर ले जाकर पितामह भीष्मर को சைன் தியா. தோனா அந்த டைம்ல ரிஷியோனே அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, பாஞ்சோ குமாரோ யாரு, அந்த பஞ்ச பாண்டவர்கள், யுதிஷ்டர் பெரிய பையன் சொன்ன இல்லையா, பாஞ்சோ குமாரோ அந்த 5 பையன்களையுமே ஹஸ்தினாபுர்ங்கிறது அந்த ராஜா ஆண்டுகிட்டு இருந்த பிளேஸ், அதுதான் வந்து அந்த ராஜாவுடைய இடம். ஹஸ்தினாபுர் லே ஜாக்கர்னா லேனா டேக், கூட்டிட்டு போய் பிதாமக, அங்க யாரு வந்து இருக்கிறதுலே பெரியவங்களோ அவங்கள பிதாமகன்னு சொல்லுவோம். அவர் யார் அப்படின்னா பீஷ்மர், பிதாமக பீஷ்மன், அவங்கதான் வந்து இருக்கிறதுலே பெரியவங்க. சைம்னா ஒப்படைக்கிறது, சைம்தியானா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த முனிவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த பஞ்ச பாண்டவர்களையும் வளர்த்துட்டு என்ன பண்றாங்க, யுதிஷ்டருக்கு 17 வயசு இருக்கும் போது அந்த பிதாமக பீஷ்மர், அங்க இருக்கிறதுலே பெரியவங்க, ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவங்களே பெரியவங்க யார் அப்படின்னா பிதாமக பீஷ்மர், அவர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க அந்த முனிவர்கள், அந்த பஞ்ச பாண்டவர்களை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க. பாஞ்சோ பாண்டவ் புத்தி சே தேஜ் और शरीर से बली थी. பாஞ்சோ பாண்டவ் அந்த பஞ்ச பாண்டவர்கள் புத்தி சேனா இன்டெலிஜென்ஸ் வயசுல, புத்தி வயசுல, தேஜ்னா ஃபாஸ்ட், அவங்க எப்படியா ரொம்ப ஃபாஸ்டா புத்தியில இருக்கிறாங்க. அவுர்னா மற்றும் அர்த்தம், அண்டு ஷரீர் சே பலி தே, ஷரீர்னா உடல்னு அர்த்தம், உடல் அளவுல எப்படி இருக்காங்க, பலினா ரொம்ப பலசாலியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்க பாக்குறதுக்கு உடல் அளவுலயும் பலசாலியா இருக்கிறாங்க, புத்தி அளவுலயும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. உன்கி பிரகர் புத்தி और मधुर स्वभाव ने सबको मोह
லியாத்தா. உன்கே உன்கேனா அவர்களுடைய பிரகர், பிரகர்னா கூர்மையான அர்த்தம், ஷார்ப்பா இருக்கக்கூடிய புத்தி. அந்த ஷார்ப்பான புத்தியோ அவர் மதுர் ஸ்வபாவ், மதுர்னா ரொம்ப